ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்செட் சம் ப்ராப்ளம். இந்த சப்செட் சம் ப்ராப்ளம்ன்றது பேக் ட்ராக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்க டாபிக் தான் இந்த சப்செட்ஸ் ப்ராப்ளம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேக் ட்ராக்கிங்னா என்னென்னு பார்த்துலாம். பேக் ட்ராக்கிங் மீன்ஸ் we build a solution step by step. If at any step it doesn't satisfy the condition, we go back and choose a different path. என்ன சொல்கிறாங்கன்னா, பேக் ட்ராக்கிங்கிறது நம்ம ஒரு சொல்யூஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த போகிற அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த டார்கெட்டட் சொல்யூஷனோ இல்லை நம்ம டார்கெட் பண்ண கண்டிஷனோ நம்மளுக்கு வரலைன்னா நம்ம வந்து பேக் ட்ராக் பண்ணணும். தட் மீன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போய் அங்கேருந்து வேறு பார்த்து எடுத்து நம்மளுக்கான சொல்யூஷன் வருதா நம்ம செக் பண்ணணும். அதான் பேக் ட்ராக்கிங். எக்ஸாம்பிள் ரோடு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இப்போ வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, அந்த ரோடு டெட் எண்டுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி பேக் போய் வேறு ஏதாவது ஒரு பாத் சூஸ் பண்ணி அது வழியாக நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறோம். இதுதான் பேக் ட்ராக்கிங். இப்போ சப்செட் சம் ப்ராப்ளம்னா என்ன பார்க்கலாம். சப்செட் சம் ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங் வெதர் எ சப்செட் ஆஃப் கிவன் நம்பர் எக்ஸிட்ஸ் ஹூஸ் சம் இஸ் ஈக்குவல் டு எ கிவன் டார்கெட் வேல்யூ. எக்ஸாம்பிள், இங்கே இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இந்த இடத்துல இருக்குது 3 4 5 2. டார்கெட்டட் வேல்யூ 9. இந்த செட்லேருந்து எந்தெந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணால் இந்த 9 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, சப்செட்டிங்க 4 + 5னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். அதே மாதிரி 3 + 4 + 2னால நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஒரு செட்டில் இருந்து டார்கெட்டட் வேல்யூ அச்சீவ் பண்ணுறதுக்கு எத்தனை சப்செட் கிடைக்குன்றதை பார்க்க போது அந்த சப்செட் சம் ப்ராப்ளம். இதில் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஷாப்பிங். இப்போ நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மந்த்துக்கான க்ராசரி ஷாப்பிங் வந்து நம்ம 2000க்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே வந்து எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2000க்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் வருதோ அதை மட்டும் சூஸ் பண்ணி நம்ம எடுப்போம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்மக்கிட்ட 7 o'clock இந்த வேலையை முடிக்கணும்னா அந்த 7 o'clock நம்மளால் என்னென்ன ஒர்க் பண்ண முடியுதோ அதெல்லாம் நம்ம அலகேட் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணுவோம். இதுதான் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கொஷின் என்னென்னா, செட்டில் வந்து 1 3 4 இருக்குது. நம்மளுக்கான டார்கெட்டட் வேல்யூ 8. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே ரூட்டை 0ன்னு தான் வச்சுக்கணும். ஸோ இந்த 0ன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ரூட். சரியா? ரூட். ஓகேவா? இந்த 0லேருந்து நம்ம 2 பாத் போடுவோம். ஒன்று வந்து வித் 1, இன்னொன்று வித்தவுட் 1. ஏன்னா 1 தானே ஃபஸ்ட்டு வேல்யூ. வித் 1 வித்தவுட் 1னா ஒன்றும் இல்லை. வித்து 1னா 0 + 1னா நம்மளுக்கு என்ன வரும், 1 வருமா? அதே வித்தவுட் 1னா இந்த இடத்துல எந்த வேல்யூமே இருக்காது. அப்போ ரூட்டில் இருக்க வேல்யூ அப்படியே கீழே வரும், 0. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம வித்து சைடு ஃபுல்லாக முடிச்சிடலாம், அப்புறம் நம்ம வந்து வித்தவுட் சைடு பார்க்கலாம். எப்போயுமே ஃபஸ்ட்டு வித்து சைடு ஃபுல்லாக முடிச்சிடணும். அப்போ வந்து வித்து 1லேருந்து இங்கே 1 வந்துருச்சா, 1லேருந்து இப்போ 2 பாத் போகுது. 1க்கு அப்புறம் என்ன, 3. அப்போ வித்து 3 வித்தவுட் 3ன்னு 2 பார்த்து போகுது. வித்து 3 இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல, வித்தவுட் 3 நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வித்தை ஃபுல்லாக பார்த்தலாம். இப்போ 4லேருந்து நம்மளுக்கு 4க்கு அப்புறம் ஏதாவது வேல்யூ இருக்கா, இல்லை. அப்போ வித்து 4 தான் லாஸ்ட்டு. இந்த 4லேருந்து